புதுசாக பொறிக்கணும் சீலாவை. வணக்கம் மக்களே, எல்லோருக்கும் சந்தோஷமான ஒரு காலை நேர பொழுதுல ஒரு காணொளி மூலமா சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நான் காயு, இலங்கை யாழ்ப்பாணம் பருத்தி துறையில இருந்து கதைக்கிறேன். சரியோ, இன்றைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா அம்மாவும் நானும் காலமைய வெளிக்கிட்டம் எங்கேன்னு சொன்னால் கடற்கரைக்கு மீன் தட்டி போட்டு கடற்கரையிலேயே மீன் வாங்கி கொண்டு போறோம். சரியா, இப்பதான் இப்ப 4 மணி நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா 7 மணி ஆகுது. அப்ப தொழிலுக்கு போன ஆட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப கரைக்கு வர நேரம். அப்ப உடனே பிடிச்ச மீன், கடல்ல பிடிச்ச உடன் மீன் சாப்பிட்றது எவ்வளவு ருசியா இருக்கும். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வாங்கி கொண்டு போக வந்திருக்கிறோம். சரியோ, அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் இப்பதான் கட்டு மரத்தால வந்திருக்கிறார். அவர்கிட்ட கேப்பம் என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லிட்டு. சரியோ, என்ன பேரு தெரியா மீன்? பால் மட்டான், இது கிளாத்தி, இது பால் மட்டான், இது வத்தாமட்டி, இதெல்லாம் பத்தாமட்டி, இது பால் மட்டான், இது விழா மீன், சின்ன மீன். பார்த்தீங்களோ, ஒவ்வொரு மீனோடையும் பெயர்களை தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க. சரியா, இந்த மீனை பார்த்துருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டுமரத்தில் பிடிச்சிட்டு விள மீன் தான் இவருக்கு நிறைய பட்டு இருக்குது. இப்போ தான் பாருங்க என்ன உயிர் மீனாக இருக்குது. இந்த மீனோட பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் விள மீன். இலங்கையில் விள மீன் அப்படின்னு சொல்லுவோம். சரியோ, அப்படியே உடனே பிடிச்ச மீன் இப்போ கட்டு மரத்துல வந்திருக்கிறார், இறங்கியிருக்கிறார். எங்களுக்கு தான் முதலாவது மீன். அப்போ விள மீனும் வாங்கி கொண்டு போகிறோம். சரியோ, விள மீனும் நல்ல ருசியான ஒரு மீன் தான். சொதி வச்சு பொரிச்சு குழம்பு வச்சு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும். சரியோ, அப்போ விள மீன் வாங்கி கொண்டு அங்காலையும் கொஞ்சம் மீன் தட்டினம். அங்கால என்ன மீன் பிடிபட்டதுன்னு சொல்லி போட்டு அங்காலம் போய் பார்ப்போம். சரியோ, இதில் இதுதான் கட்டி போட்டு அப்படியே விட்டு போவார் பாடாது. தொழிலுக்கு போய் இப்போ கட்டுமரத்தை கரையில் உருட்டி விடி நம்ம என்ன போட்டை விட கட்டுமரம் சரியான வேலைப்பாடுகள் என்ன தள்ளோணும் இறக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இவருக்கு இன்றைக்கு தொழில்பாடு பார்த்தீங்கன்னு சொன்னால் விள மீன் தானே கொஞ்சமாக பிடிபட்டிருக்குது. அப்போ வீட்டு தேவைக்காக கொண்டு போயினோம், விற்க இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தவ. சரி, அப்போ எங்களுக்கு 2-3 விள மீன் தந்தவ நாங்கள் வாங்கி கொண்டு போகிறோம். சரியா, இப்போ அந்த பக்கம் போய் பார்ப்போம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னடா ஒரு மணல் கும்பியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டுகள் எல்லாம் போய் வர்றதுக்கு இலகுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் வான் தோண்டி விடியணும். சரியோ, அந்த பாறை இது பாறைகள் கொண்ட கடற்பிரதேசம் பருத்தித்துறை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முனை, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த வேனுகள் தொடங்க தெரியுது அவங்களுக்கு தூரத்தில் பெக்கோவால் கிண்டி கொண்டு இருக்குது. சரியோ, அந்த கடலுக்குள்ளால் தோண்டிஞ்சால போட்டிருக்கு. சரியா, நல்லா இருக்குது. காலமை வேலையில் நிறைய நாளைக்கு பிறகு கடற்கரைக்கு வந்திருக்கிறேன். நான் சொன்னேன் இந்த பாறைகள் எல்லாம் தோண்டி இந்த போட்டுகள் அங்கே தொழிலுக்கு போயிட்டு அந்த சேதாரம் இல்லாமல் மேலே கரையை ஏறுறதுக்காக கிண்டி விட்டு கொண்டு இருக்கணும். சரியோ, இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வடிவான இடம். என்னடா குட்டியாக ஒரு குடிசை இருக்குது அப்படின்னு பார்த்தா இது கருவாட்டு பந்தல். சரியோ, கருவாடுகள் இந்த கடல்லையே மீனை வாங்கி கருவாடு போடுற ஆக்களும் இருக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கருவாட்டு பந்தல். அங்கால இதுக்கெல்லாம் நான் நினைக்கிறேன் கருவாடு போடுறதுக்கான சாமான்கள்லாம் வச்சு எடுப்பினம் போல இருக்குது. சரியோ, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம் போனால் இந்த மீன்களை எடுத்து கொண்டு போகிறதுக்கு வியாபாரிகள் வெறிவிடும். சரியோ, இதுலேயே பிடிப்படுற மீனை எடுத்துக்கொண்டு போய் சந்தையில் விற்கிறதுக்குன்னு சொல்லி போட்டு வியாபாரிகள் வெறிவினம். இங்கே பாருங்க, இது என்ன வகையான மீனுன்னு சொல்லி போட்டு எழுதுங்க உங்களோட ஊரில். சரியா, தமிழ்நாட்டில் இலங்கையில் தெரியும், இலங்கையில் ஒரு பேர், தமிழ்நாட்டில் ஒரு பேர். சரியா, இந்த மீன் எடுத்துக்கொண்டு இப்போ இவர் சந்தைக்கு கொண்டு போய் விற்க போகிறார். கடற்கரையில் இருக்கிறதால நாங்கள் உடனே கடற்கரையில் மீனை வாங்கலாம். இப்போ இந்த மீன் பருத்தித்துறை சந்தைக்கு போகுது. சரியோ, சரி, இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் இப்போ தான் வேறு போட்டில் போயிட்டு வந்தாக்கள் இவைக்கு என்ன மீன் பிடிபட்டிருக்குன்னு கிட்ட போய் பார்ப்போம். சரியா, ஒவ்வொரு நாள் எங்களுடைய அம்மாவும் மீன் தட்ட வருவா. சில நேரத்தில் இப்போ கொஞ்சம் உடல்நிலைகள் சரியில்லாத பட்சத்தில் இப்போ நான் போக வேண்டாம்னு சொல்லியிருக்கிறேன். அம்மாவும் மீன் தட்டிட்டு காசு கொடுப்பினோம், மீன் தட்டுறதுக்கு காசும் கொடுப்பினோம். அதே நேரத்தில் மீனும் கறிக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு மீன் கொடுப்பினோம். சரியோ, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால்
இரவு நேரத்தில் போன தொழிலாளர்கள்லாம் இப்போ தான் வந்து இப்போ 7 மணி தான் இப்போ வந்து கரைக்கு வந்து கொண்டிருக்கணும். இதான் இந்த வேன்ன்றது அந்த தோண்டி விட்டு கிடக்குது போட் வந்து போகிறதுக்குன்னு சொல்லி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில போட்டுகள் வந்து இப்போ தான் இரவு தொழிலுக்கு போனவே எல்லாம் வந்து கொண்டு இருக்கணும். சரியோ, வந்த போட்காரர் வந்து இப்போ மீன் தெரிஞ்சு விலை தட்டி கொண்டு இருக்கணும். அதே உங்களுக்கு காட்டுறேன். சரியா, மீன் எல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. கன நாளைக்கு பிறகு மீன் வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். அம்மா தான் வருவா. இது பார்த்தீங்க சொன்னால் இந்த தொழிலாளர்களுக்கு சூட மீன் பட்டிருக்கு நிறைய. அப்போ வந்து அம்மா 1-2 தெரிஞ்சு எடுத்துக்கொண்டு இருக்கிறா மீன். இன்றைக்கு மீன் சூட பொரியல் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அம்மா மேலெல்லாம் வந்து மீன் தட்டி கொண்டிருக்கணும். அம்மாவும் தட்டுறவா. இப்போ வந்து கனநாளாக தட்ட வரையில் சொன்னான் தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் சூட மீனும் வந்து எடுத்தாச்சு. சரியோ, சூட மீன் பொரிச்சு சொதி வைக்க நல்ல சுவையாக இருக்கு. சரியோ, அப்போ வந்து இன்றைக்கு இவைக்கு வந்து தொழில்பாடு சூட மீன் தான் பட்டிருக்கு. அப்போ கேட்ட மட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெருசாக மீன்கள் படையில இன்றைக்கு சொல்லியிருந்தேன். இதை விட எக்கச்சக்க மீன்கள் வந்து பட்டு இருக்கும். தட்டுறதுக்கே ஆக்கள் தேவை, கஷ்டம்னு சொல்லுவோம். இன்றைக்கு தொழிற்பாடு கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொன்னவன். சரியோ, இது என்ன சூட விலையாக இருக்குமென்னு நினைக்கிறேன். நான் சூட மீன் பட்டதால் சூட விலையாக இருக்குமென்னு நினைக்கிறேன். இப்போ இந்த விலையில் பட்ட மீன்கள் எல்லாம் எடுத்து தெரிவு செஞ்சு வகைப்படுத்தி கொண்டு இருக்கணும் இப்போ மீன்களை. சரியா, இப்போ வந்து இந்த விலைக்காரருக்கு சூட மீன் தான் வந்து பட்டு இருக்கு. எனக்கு சூட மீன் தான் பட்டு இருக்குது. சரியா, வேறு இது மீன் பட்டு இருக்கும்னு சொல்லி போட்டு பார்ப்போம்னா இந்த விலையில வந்து சூட மீன் தான் படுமான்றதே தெரியல. வேறு மீனும் பட்டு இருக்கோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரியா, சின்ன மீன் எல்லாம் வந்து எங்களுக்கு நல்ல சத்து உடம்புக்கு. பெரிய மீனை விட நெத்தோலி, சூடை, அந்த பேரை எல்லாம் வந்து நல்ல சத்து. இங்கே பாருங்க, ஒரு பெரிய மீன் ஒன்று பட்டு இருக்கு. இது என்ன வகையான மீன் அப்படின்றத சொல்லுங்க பார்ப்போம். கெளுரண்டு சொல்லினோம். சரியா, கெளுரு மீன் அப்படின்னு சொல்லினோம். இதை வந்து பொரிச்சு சாப்பிட்டா அந்த மாதிரி இருக்கும், நல்லா இருக்கும் எனக்கு. அப்போ இந்த மீனையும் வாங்கி கொண்டு போகணும். எனக்கு பெரிய இந்த முறி மீன் தான் சாப்பிட்றதுக்கு விருப்பம். மீன் சாப்பிட்டால் கண்ணுக்கு நல்ல மேம் தெரியுமோ, கண் நல்ல வடிவாக இருக்கு மேம் அப்படின்ட்டு சொல்லுவேன். சரியா, அதனால நான் நிறைய மீன் சாப்பிடுவேன். சரி, அண்டைய காணொலி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எங்களோட கடற்கரைக்கு வந்து உடன் மீன் வாங்கி கொண்டு போகிறோம். போகிற மாதிரி ஒரு விளாக்ஸ் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்தது காணொலி அப்படின்றத சொல்லுங்கள். இது வந்து நாங்கள் இலங்கை கடற்கரை யாழ்ப்பாணம் பருத்தித்துறையில் இருந்து விளாக்ஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா, தமிழ்நாட்டில் இருந்து பார்க்குறவங்க இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கோ. எனக்கு வேண்டாம். புதுசா பொறிக்கணும் சீலாவை. சொல்லுது சுங்க மீனே அரைக்கணும். யார் அரைக்கிறீங்க நீங்க? திருச்சி வச்சுக்கிறாரு.